நேத்து வந்து தாவைக்கா தலைவர் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து மனு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு கட்சி தலைவர், அவரோட பர்சனல் விஷயம், அது நம்ம பேச முடியாது இல்லையா? இது வந்து விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில வந்து பின்னடைவு தருமா? தெரியலீங்களே, அதை பற்றி எனக்கு தெரியும். அது அவங்களோட பர்சனல் விஷயங்க. அதுக்கும் அவருக்கும் இந்த அரசியலுக்கெல்லாம் அதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அதுதான் ஒன்று. இது வந்து விஜய் அவர்களோட அரசியல்ல பின்னடைவு ஏற்படுத்துமா? அரசியல பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படுத்தும் தான். ஃபேமிலியே சரியாக பார்க்கல, அப்புறம் நாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னு எதனா சொல்லலாம். ஆனால் வந்து அது பர்சனல் விஷயம். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவங்க டைவர்ஸ் பண்ணலாம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து நம்ம பேசுறது தப்பு. அவரோட பேர் கெடுக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 50 நாள்ல இருக்கு இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு. இவ்வளோ நாள் இல்லாம ஏன் இந்த டைம்ல இது வெளியிடணும்? அதுதான் சொல்கிறேனே, அவங்களும் வீட்டுக்காரமாவும் சதி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அவருக்கு அரசியல் வாழ்க்கையில். அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இது பேர் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களோட பார்வை விஜய் அவர்களை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் ஒரு புது மாற்றம் தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி வரும்னு இனிமேல் தான் தெரியும். அரசியல் வேற, பர்சனல் லைஃப் வேற. ஆமாம், அது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா எல்லாரையும் கிளறினா எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் விட்டுடணும். அரசியல் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும்தான் அதை பார்க்கணும். ஆமாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு தான் பார்க்கணும். நம்ம அவர் பர்சனலாக நம்ம போக முடியாதுங்க. நம்ம அவர் காம்பவுண்டுக்குள்ளே கூட போக முடியாது. அவருக்கு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்கிறதுக்கும் நமக்கு இல்லை. அவர் அரசியல் வந்து எதனா பண்ணலைன்னா அவரை தட்டி கேட்கலாம். இதை வந்து சொன்னீங்களே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது. தட் இஸ் நாட், அது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அது பாலிடிக்ஸ் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது ஆக்சுவலி வந்துட்டு. இல்லை, அதனால் இது தேர்தலுக்கு ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது ஆக்சுவலி வந்துட்டு. மேபி இல்லை, ஆக்சுவலி வந்து அவங்க ஒய்ஃபு ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் வந்துட்டு அது அப்படி ஒரு பாலிடிக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஆக்சுவலி. அதனால வந்து ஒரு எஃபெக்ட்டும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை ஆக்சுவலி வந்துட்டு. ஏற்படுத்தாது, கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஏன்னா அது அவங்க பர்சனல் இஷ்யூ தானே. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிங்க அந்த மாதிரி இருக்காங்கள்ல. அது மேபி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்க 2 பேர்த்தோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இப்போ கொஞ்சம் பீக்கில் இருக்கலாம். மேபி அதனால் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பரம்பரை திமுக. இப்போ இவர் அவங்க வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக. இவர் இடையில என்ன பண்ண போகிறார்? பல பேரோட தூண்டுதலால் தான் இவங்க இந்த மாதிரி விவாகரத்து சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், தூண்டுதலால் தான் இவங்க விவாகரத்துன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக ஏற்படுத்தும். அவர் சினி ஃபீல்ட்லே இருந்திருக்கலாம். அரசியலுக்கு வந்தது ரொம்ப தப்பு. இல்லைங்க மேடம், சின்ன சின்ன பசங்க தான் விஜய்ன்றாங்க. மற்ற எல்லாருமே அவங்க கட்சி அதிமுகனா அதிமுக, திமுகனா திமுக, அப்படி தான் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களை தான் அவங்க வச்சு முதலமைச்சர் ஆக முடியாது. நான் எல்லா நியூஸும் பார்க்குறவன், ஆல்ரெடி ஒர்க்கர் நான். எல்லா நியூஸும் பார்க்குறவன் தெரியும். எனக்கு பிடிக்கல, விஜய் வந்தது எனக்கு பிடிக்கல. அரசியல் வேறு, பர்சனல் வேறு. இவர் அரசியலுக்கு வந்தது தான் எனக்கு பிடிக்கல. சினி ஃபீல்ட்லேயே இருந்திருக்கலாம். நம்பர் 1 நடிகர், அது வேணால் ஒத்துக்குவேன். நம்பர் 1 நடிகர், நம்பர் 1 டான்ஸர், அதுலேயே இருந்திருக்கலாம். இதுக்கு நிறைய 90% பிடிக்கல. 10% தான் பசங்க. அதுவுமே அந்த பசங்களாம் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நல்ல நேர்மையான ஒர்க்கர். வீட்டில் விவாகரத்தை கொடுக்கக்கூடாது. பாவம், ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். எந்த பொண்ணுக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. கட்டின பொண்டாட்டியோட பார்த்தோமா அது அவ்வளோ இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட போகக்கூடாது. அதே தான் என்னோட கருத்து. எனக்கு அரசியலில் இப்போ அவர் தான், இப்போ விஜய் தான் அரசியலில் வராருன்னு போது அவர் தான் வருவார். இப்போ எல்லாமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அவங்க சொந்த பிரச்சனை. ஆமாம். அப்புறம் அரசியல் வந்திருக்காரு, அதனால இப்போ வெளியே ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பிரச்சனை தானே இது. இப்போ அரசியல் வந்ததுனால வெளியே தெரியுது, அவ்வளோதான். இது இவரோட அரசியல் வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படுத்துமா? ஊருக்கு இந்த டைமில் நெருக்கடி கொடுத்தா அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது. மன உடைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க.
அது எங்கே கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் அவர் தான் வருவார். புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தான் வருவார். அப்படிங்களா? ஆமாம். எதனா இது வந்து அரசியல்ல பின்னடைவு அவருக்கு ஏற்படுத்தாதா? அரசியல் இது ஏற்படுத்தாது. அவங்க பர்சனல் மேட்ரு இது வெளியே எடுத்துன்னு வர்றாங்க. அரசியல் வேறு பொது வாழ்க்கை வேறு. ஆமாம். இது வந்து இவங்க அரசியல் ஆக்குறாங்க. அவ்வளோதான். வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன, அவர் தான் வரணும். அவர் தான் வருவார். அவ்வளோதான். ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தால் 2 பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. அப்படி வரும்போது நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம்னு சொல்லி 2 பேர் பிரிவு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து அது வந்து பண்ண முடியாது. நாங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. 3வது மனுஷனுக்கு அதில் இது ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படியே அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கு, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளோ. இது வந்து தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில பின்னடைவை ஏற்படுத்தும். அரசியல அது இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. இது ஃபேமிலி மேட்ரு. பாலிட்டிக்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது சொந்த விஷயம், அவங்க ஃபேமிலி விஷயம். அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அதை பற்றி நாம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு பிரிக்க போகிறானாங்க, நாளைக்கு ஒன்றா சேரலாம். அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால இதுக்கு வந்து நாம் ஒரு முடிவு ஃபுல் ஸ்டாப் கொடுக்க முடியாது. அப்படியே என்னோட ஏம். இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னும் தேர்தலுக்கு 50 நாள் தான் இருக்குது. ஆமாம். இந்த டைமில் எதுக்கு இந்த அறிக்கை வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து பிரச்சனை வரும்போது அது எந்த நேரம் வருமோ தெரியாது. அந்த பிரச்சனை வரும்போது அவங்க வெளியே வருவாங்க. இப்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இத்தனை வருஷமாக வரல. அதனால் இதுக்கு வந்து காலம் அது இது ஒன்றும் நிர்ணயிக்க முடியாது. நம்ம இந்த டைம்லேயே நீ சொல்லணுன்ட்டு இதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா 24 ஹவர்ஸில் கூட அந்த வரலாம் அந்த பிரச்சனைன்றது. ஒரு இதெல்லாம் மைண்டு இது தானே. அவங்க அந்த மாதிரி ஒன்று நடந்து போச்சு அவங்க ஃபேமிலியில். இதை பற்றி நாம் இது பெருசாக ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை. நிறைய ஃபேமிலியில் அதெல்லாம் நடக்குது, சிலதெல்லாம் வெளியே வரதில்லை. அதனால் இது வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. முழுசாக அவங்கள 2 பேருக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயம். அது அவங்கள பார்த்துக்குவாங்க. அரசியல் வேற, பொது வாழ்க்கை வேறு. அவ்வளோதான். அரசியல் படுத்தாதீங்கன்னு. ஆமாம், அது தேவையில்லாதது. ஆமாம். எப்பே பார்த்தேன்னு சொல்கிறாங்க, அன்னைக்கே கொடுக்க வேண்டியதானே, இன்றைக்கே கொடுக்குறாங்க. அப்போ கட்சி அவரு அலர்ச்சியோ அடையக்கூடாது, மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யக்கூடாதுன்னு யாரோ தூண்டி விட்டு அவங்களுக்கு சொல்லித்தராங்க. இது ரொம்ப தப்பான தவறு தான். இது ஏற்றுக்கவே முடியாது. அப்படியா? இது வந்து அரசியல் விஜய் அவர்களோட அரசியலை பின்னடைவு ஏற்படுத்துமா? ஆமாம் ஆமாம். அவருக்கு பாதிப்பு எவ்வளோ வரும்ல. இப்போ மக்கள் வந்து அவர் எவ்வளோ அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. அப்போ இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ வந்து முன்னாடியே வச்சுருந்தேன் தொடர்பு, நான் இப்போ டைவர்ஸ் பண்ணுறேன்னா அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனேன்? இப்போ அரசியலேருந்து அவர் வந்த நாள்லேருந்து எங்கே போனேன்? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போவே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். எல்லாமே வந்து நல்லா கைக்கூடி வர நேரத்தில் இது கெடுக்கிற மாதிரி தானே. இது தவறான தப்பு தான். ஆமாம். அவங்கள நான் ரொம்ப ஒரு மனுஷியாக கூட அவங்கள மதிக்கலை. ஆமாம், ரொம்ப தப்பு. அரசியல்ல இப்போ விஜய் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அவருக்கு ஆதரிக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறேன் விஜய் அவர்கள். ஆமாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். லேடி ரொம்ப 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 தப்பானவங்க. ஏன்னா வந்து இப்போ ஒன்றும் எல்லாமே விளம்பரப்படுத்தினாங்க. அப்போ எங்கே போனீங்க? அப்பவும் வந்து சொல்லியிருக்கலாம்ல தொடர்பு இருந்தது உண்மைதான் அப்படின்னு. முன்னாடி சோஷியல் மீடியா எல்லாமே இது பண்ணாங்களா? இதெல்லாம் வந்து அரசியலில் வர ஒரு நல்ல மனுஷன் வரானா எல்லாருமே வந்து சொல்கிறது தான். இப்போ நல்லவங்க அவங்க நேர்வழியில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவ தப்பானவ, இவ கேரக்டர் சரியில்லை, திரும்பி உங்களை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது தப்பு இல்லையா? செய்யவே கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க 2 பேருடைய பர்சனல் தான் அது. ஸோ நம்ம எதுவும் வந்து அது இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அவங்களுடைய டிசிஷன் தான், ஓன் டிசிஷன். இது வந்து விஜய் அவர்களுக்கு அரசியலில் பின்னடைவு ஏற்படுத்துமா இந்த ஒரு விஷயம்? கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் டைமில் அது வந்து நடக்கிறதுனால ஒரு இதுவாக தான் பார்க்குறது. பின்னடைவு ஆமாம் ஏற்படுத்தும் பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னும் எலெக்ஷன் வர ஒரு 50 நாளில் வந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை வந்து ஏதாவது பேக் இது பண்ணணும். ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வேறு, பர்சனல் லைஃப் வேறுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது கண்டிப்பாக அது பாலிடிக்ஸ்ன்றது அது வேறு. இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வருதுன்னும் போது அது கண்டிப்பாக அரசியலுக்காக தான் அது. இது அரசியல் ஆமாம் நடக்கிற ஒரு ஆமாம் ஆமாம்.